சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எஸ்ஆர்சியில் அவர்களை பார்த்தால் அவருடைய ஃபோனில் டெய்லி வாட்ஸ்அப்பில் பார்ப்பா ஏதாவது ஒரு கவிதை எழுதிட்டே இருப்பார். அது நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் வேணா அனுப்பிடுவார். ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல்ல எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிறதுக்காக இன்னைக்கு அவருடைய கவிதை இன்னைக்கு நாம் எல்லோரும் படிக்க வேண்டும். ஆனால் அந்த கவிதை இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் வயதானவர்கள் மட்டும் படிக்கக்கூடிய கவிதையாக இருக்கக்கூடாது, ஜென்சிகளும் படிக்கக்கூடிய கவிதையாக இருக்கிறது. அப்பதான் எல்லாம் ஈஸியாக. அதனால் உங்களுடைய ஏற்கனவே அண்ணன் பிபி அவர்கள் பேசிட்டு சொன்னாங்க, அண்ணனா நான் அண்ணனான்னு கேட்டாங்க. தம்பி தான் உண்மையிலே. ஆனால் கவிதைகள் வந்து பல விதம் இருக்குது. புது கவிதைகள் இருக்குது, பழைய கவிதைகள் எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு ஞாபகம், காலேஜில் படிக்கும் போது ஞாபகம், செத்த மாட்டு தோலினால் ஆடை செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் செத்த மாட்டு தோலினால் செருப்பு செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் ஆடை நெய்யலாமே, செத்த மனிதன் தோலினால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற நாடாக இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழல் இன்னைக்கு அமைந்திருக்கு. இவர்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டிற்கு? காரணம், சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு பாரத பிரதமர் செய்த சாதனைகளை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அல்ல, உலக அளவில் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அதையெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆக வேண்டும். ரீச் ஆனால் கூட நமது தமிழகத்தை பொறுத்தவரை மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால அது இன்னைக்கு நம்முடைய சென்றடைந்தாலும் வாக்கு வங்கியாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை. கடந்த கால ஆட்சிக்கு மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது இடையில இன்னொரு சூழ்நிலை வந்தது. ஆக இந்த சூழ்நிலையை மாறி வரும்பொழுது நிச்சயமாக வருகிற இனி ஆள வேண்டிய கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒன்றுதான் இருக்கிறது.